இன்னைக்கு திரையுலகமும் இன்னைக்கு உதயநிதி கண்ட்ரோலில் இருக்குது. தியேட்டர் வேணும்னாலும் நீங்கள் உதயநிதி தான் கேட்கணும், ப்ரொடியூசர் வேணுனாலும் அவங்ககிட்ட தான் கேட்கணும். இப்போ யார் படத்தை வாங்கி விற்கணும், யார் படத்தை ரிலீஸ் பண்ணணும், யார் படத்தை ரீரிலீஸ் பண்ணணும், யார் படத்தை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இது எல்லாமே முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடமாக ரெட் ஜாயிண்ட் இன்னைக்கு இருக்குது. ஒரு படம் ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சுட்டா அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஒன்று ரெட் ஜாயிண்ட் வாங்கணும், இல்லை ரெட் ஜாயிண்ட் கையை காட்டக்கூடிய ஒரு நபர் தான் அந்த படத்தை வாங்கணும். ஒன்று ரெட் ஜாயிண்ட் சொல்கிற தியேட்டர் தான் அந்த படத்தை வாங்கணும், இல்லைன்னா அந்த தியேட்டருக்கு எந்த படமுமே இனிமேல் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கசப்பான சூழ்நிலை தான் இன்றைக்கி திரையுலகம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி தலையெழுத்தே என்று ஆண்மையை இழந்து பேருக்குத்தான் இவங்க சினிமாவில் ஹீரோ மாதிரி நடிக்கிறானுங்க. இந்த மற்றபடிலாம் இவங்க சினிமாவில் ஹீரோவாக இருந்தால் நிஜத்தில் இவங்க ஜீரோ. உண்மையிலே எதிர்த்து பேசுவதற்கோ இல்லை எதிர்த்து குரல் கொடுவதற்கோ திராணியற்ற நபர்கள் என்று சொன்னால் இந்த நடிகர் கராத்தே பாபு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்துல, அதாவது ரவிமோகனுக்கும் சேகர் பாபுக்கும் எந்த இடத்துல வந்து ஓரளவுக்காவது அந்த பொருத்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இவர் வந்து இந்த ஹீரோ வந்து இவரை மாதிரி ஓரளவுக்கு பார்க்க இருக்கிறாரா, அதனாலதான் இவரை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த பொருத்தம் வந்து இருக்கா ஜெயம் ரவி கிட்ட? அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சேகர் பாபு இப்படிலாம் இருந்திருப்பார், அதாவது சேகர் வேற யாரும் ஒத்துருந்துருக்க மாட்டாங்க, இளமையில இருந்திருப்பாங்க, வேற யாரும் சேகர் பாபு கேரக்டர் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இவன்லாம் ஒரு மூஞ்சி, இவன் கேரக்டர் நாங்கள் நடிக்கணுமா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்கு நான் செத்து போயிடலாம் நினைக்கிறவங்களாம் இருப்பான் ஹீரோ. ஏன்பா என்னுடைய சினிமா கேரியர் அழிஞ்சா கூட பரவாயில்ல, இந்த மாதிரியான கேரக்டர்லாம் நடிக்கவே மாட்டேன்னு போயிருப்பான். இன்னைக்கு மார்க்கெட் இழந்த நடிகராக இன்னைக்கு நம்ம ஜெயம் ரவி, அதனால வில்லனா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ஹீரோவா இருந்த ஒருத்தர் திடீர்னு வில்லனா வரான்னு அர்த்தம், மார்க்கெட் இழந்து போனாதான் அது மாதிரி வர முடியும். அப்ப மார்க்கெட் இழந்த ஒரு நடிகர் தான் சேகர் பாபு மாதிரியான ஆட்கள் ஒரு பிம்பத்தில் நடிக்க முடியுமே தவிர, நீங்க இதே படத்தை வேற யாரும் நடிக்க சொல்லுங்களேன். விஜய் சேதுபதி நடிச்சிருவாரா, கமலஹாசன் நடிக்க சொல்லல, அப்பா நீங்க உங்க சேகர் பாபு கேரக்டர் பண்ணிட்டு அப்ப உங்க கூட்டணி கட்சி தானே சொல்ல பண்ணிட்டு, ரஜினி பண்ண சொல்ல பண்ணிட்டுவாரா? மார்க்கெட் இழந்த நடிகர்கள் தான் இவனோட இந்த மாதிரியான கேரக்டர்கள் நடிப்பாங்க. அப்புறம் ஜெயம் ரவிக்கு மார்க்கெட் போயிடுச்சு. ஆமா, மார்க்கெட் இல்லதான், அதனால வில்லனா நடிக்கிற நீ என்ன சமீபத்தில் நடிச்ச படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு சொல்லுங்க, எந்த படத்தை நடிச்சார் சொல்லுங்க இண்டிவிஜுவலா? அவர் என்னைக்கு பொது வாழ்க்கையில அவருடைய திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வந்ததோ, என்னைக்கு மனைவியை பிரிஞ்சுட்டு துணைவி கூட ஊர் சுத்த ஆரம்பிச்சாரோ, அப்ப திமுக கூட தான் சேருவார் அவர்.